தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராகிய நான் அன்புடன் வேண்டிக் கொள்வது, எனக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெரிவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்திய திருநாட்டில் வாழுகின்ற 130 கோடி மக்களும் நிம்மதியாக தூங்கி எழ வேண்டும் என்று சொன்னால், நமது வீடுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமது நாடு பாதுகாப்பாக இருந்திட வேண்டும். கடந்த 5 ஆண்டு காலமாக இந்திய திருநாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதிலும் சரி, இந்தியாவினுடைய பெருமையை உலகளவிலே நிலைநாட்டுவதிலும் சரி, பாரத பிரதமர் மோடி அவர்கள் சிறந்து விளங்குகிறார். அவருடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 2016 உருவாக்கப்பட்ட ஆட்சி மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தலைமையிலும் அன்பு அண்ணன் OPS அவர்கள் வழிகாட்டுதலிலும் இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஏழை எளிய மக்களுடைய வலியை உணர்ந்த அவர்கள் பொங்கலுக்கு தமிழகத்திற்கு 2 கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கியதிலிருந்தே அவர்கள் எந்த அளவுக்கு எளிய மக்கள் மீது பற்று வைத்திருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது வறட்சியிலே வாடுகின்ற தமிழக மக்கள் துன்புறக்கூடாது என்ற அடிப்படையில் ஏறக்குறைய 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அதுவும் உங்களுக்கு வந்து சேரும். என்ன வளம் இந்த நாட்டில் இல்லை என்று கேள்வி கேட்பதை போல, தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டிலும் எல்லா வளமும் இருந்தும் கூட தென்காசி நாடாளுமன்ற தொகுதி பெரிய அளவுக்கு வளம் காணாமல் இருப்பது காரணம் என்ன? இங்கு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் சிறுவத்தூர் சட்டமன்ற தொகுதி, ராஜபாளையம், வாசநல்லூர், தங்கரங்கோவில், கடையநல்லூர், தென்காசி 6 சட்டமன்ற தொகுதிகளுமே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் அமைந்திருக்கின்றன. இருந்தாலும் கூட பெரும்பாலான பகுதி வறட்சிக்கு இலக்காயிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில ஆண்டொன்றுக்கு 3500 TMC தண்ணீர் உற்பத்தியாகி வீணாக அரபிக்கடலை கலக்கிறது. அதன் காரணமாக செண்பக நதி அணை, அழகர் அணை, அதே போல கருப்பா நதி திட்டம், ஜம்பு நதி திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் அமலாக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே அந்த நதிகள் எல்லாம் செண்பக நதி அணை சீரமைக்கப்பட்டால், அழகர் அணை திட்டம் அமலாக்கப்பட்டால், கருப்பாறு திட்டம், ஜம்புர திட்டம் அமலாக்கப்படுகின்ற பொழுது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேளாண்மையிலும் சிறந்து விளங்கும். அதே போல நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு சொந்த ஊரிலே வேலை வாய்ப்பு உண்டு என்று கேட்டால் இல்லை என்பதுதானே பதில் வருகிறது. எல்லா வளமும் இருந்தும் கூட வேலை வாய்ப்புக்காக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் திருப்பூருக்கும் கோவைக்கும் அல்லது சென்னைக்கும் அல்லது பிற மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டிய அவர்களை தடுத்து நிறுத்தி இந்த பகுதியிலேயே சொந்த மண்ணிலேயே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் என்னுடைய தலையாய லட்சியமாகும். அதே போல லட்சக்கணக்கான பெண்கள் இங்கு வேலை வாய்ப்பின்றி தவிக்கிறார்கள். பீடி சுத்தக்கூடிய தொழில் அல்லது பட்டாசு தொழில் அல்லது தீப்பெட்டி தொழில் அல்லது 100 நாள் வேலை என்ற நிலையைத்தான் அவர்கள் பார்க்க முடிகிறது. படித்த வேலைக்கு தகுந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு இல்லை. தீப்பெட்டி தொழில் 1 நாள் ஏற்றம் 1 நாள் இறக்கம், பட்டாசு தொழில் 1 நாள் ஏற்றம் 1 நாள் இறக்கம். அதே போல மற்ற தொழில்கள் எதுவுமே ஒரு நிரந்தரமான வருவாயை உருவாக்கக்கூடிய வகையிலே இந்த பகுதியில எதுவுமே இல்லை. அதே போல நெசவாள பெருமக்கள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் சுப்பலாபுரத்தில், சுந்தரபாண்டியத்தில், சிறுவத்தூரில், அதே போல கடையநல்லூரில், ராஜபாளையத்தில் என்று ஆயிரக்கணக்கான நெசவாள பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது மேம்பாடு இருக்கிறது என்று சொன்னால் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வருகிறது. நூல் விலை ஏற்றம், நூல் விலை அதனால் பாதிப்புகள், அதேபோல் தரக்கட்டுப்பாடுகள், ரக கட்டுப்பாடுகள், 10 ஆண்டுகளாக அவர்களுக்கு கூலி உயர்வு இல்லாது அதிகபட்சம் இன்றைய சூழலில் ஒரு நெசவாளர்களால் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடியாத ஒரு நிலையில் எல்லாம் காண்கிறோம். எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நெசவாள மக்களுடைய வாழ்வாதாரத்தை தெரிந்த நான், அதே போல பெண்களுடைய இன்றைய அவர்களுடைய ஏழ்மை நிலையை அறிந்த நான் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக வலுவான குரல் கொடுப்பேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பேன். எனவே நெசவாள பெருமக்களே, நம்முடைய அன்புள்ளம் கொண்ட சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஏற்கனவே 100 நாள் வேலை என்பது 200 நாள் ஆக்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றன. 200 நாள் வேலை மட்டுமல்ல, படித்த பெண்களுக்கு அவர்களுக்கு உண்டான
தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை நம்முடைய சொந்த பகுதியில், ராஜபாளையத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ராஜபாளையம் பகுதியில், சிறுத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு அந்த பகுதியில், அதே போல சங்கரங்கோவில், கடையநல்லூர், வாசநல்லூர், தென்காசி என்று அவர்களுக்கு அந்தந்த பகுதியில் வீட்டருகிலேயே வேலை வாய்ப்பு, சொந்த வீடற்றவர்களுக்கு சொந்த வீடு, சொந்த பகுதியிலேயே வேலை வாய்ப்புகள். அதே போல 58 வயது நிரம்பிய அனைத்து விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், அதேபோல பட்டாசு தொழில் ஈடுபடக்கூடியவர்கள், தீப்பிடி தொழில் ஈடுபடக்கூடியவர்கள், பீடி சுத்தும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அது மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரசு ஊழியர்கள் இதுநாள் வரையிலும் ஓய்வூதியம் பெற்றிருந்தார்கள். அதே போல அனைத்து தொழிலாளர்களும் 58 வயதுக்கு பிறகு ரூபாய் 3000 ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த நிலையும் உருவாக்கி தருவேன். அதற்காகவும் குரல் கொடுப்பேன். இன்னும் எண்ணற்ற மக்களுக்கு சொந்த வீடுகள் இல்லாத நிலையை நான் கண்கூட பார்க்கிறேன். அடுத்த 5 வருடங்களுக்குள்ளாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எந்த கிராமமோ நகரமோ அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பகுதியில் சொந்த வீடு இல்லாத எவரும் இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டுவேன். அவர்களுக்கு சொந்த வீடுகள் உருவாக்கி தருவதே என்னுடைய மிகப்பெரிய லட்சியமாகும். எனவே ஒட்டுமொத்தத்தில் வேளாண்மை பெருக, தொழில் வளம் பெருக, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவது, சமூக நலனத்தை உருவாக்கி தருவது, இந்த லட்சியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குரல் நாடாளுமன்றத்திலே வலுவாக ஒலித்திட வேண்டும். எனவே அந்த தலையாய லட்சியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே வாழக்கூடிய வாக்காளர் பெருமக்களே, இளைஞர்களே, பெண்களே, வியாபார பெருங்குடி மக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, உங்களுடைய வாக்குகளை எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியான அஇஅதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், புதிய தமிழகம் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம், மனித உரிமை காக்கும் கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற முன்னணி, சமூக நீதி கட்சி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளராக நான் இரட்டை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வாழக்கூடிய 15 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள், ஏறக்குறைய 25 லட்சத்துக்கு மேற்பட்ட அனைத்து தரப்பு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்திலே வலுவாக ஒலித்திடுவேன். கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வு காண்பேன். கடந்த சில வருடங்களாகவே தென்காசியினுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இனிமேல் தென்காசி தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியாவிலே ஒரு முன்னுதாரணமாக தொகுதியாக நிச்சயமாக மாற்றி காட்டுவேன். எனவே வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் இந்த பகுதியில வளர்ச்சியை கொண்டு வருவதன் மூலமாக தென்காசி தென் தமிழகத்தினுடைய திறவுகாலாக விளங்கும். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய சமூக நல்லிணத்தை உருவாக்குவதற்கும், சாதி மதங்கள் இடையே நிலவக்கூடிய பிணக்கள் அனைத்தையும் ஒழித்து தமிழ் சமுதாயமாக, இந்திய சமுதாயமாக உருவாக்குவதற்கு தென்காசி ஒரு முன்னுதாரணமாக விளங்கட்டும். உங்களுடைய வாக்குகளை எல்லாம் நீங்கள் இரட்டை சின்னத்திற்கு அளித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.